தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் பவுல் உடைய ஊழியங்களை குறித்து, அவர் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அந்த மகிமையான காரியங்களை குறித்து, அவர் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ சித்தத்தை எப்பொழுதும் செய்து கொண்டு வந்தார் என்பதான காரியங்களை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அப்பொழுது ஜத்திகி என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இந்த வசனத்தை வச்சிட்டு பவுல் இரவிரவா பிரசங்கம் பண்ணினாரு என்பதாக அநேகர் இதை வைத்துக் கொண்டு சண்டே சர்வீஸ்ல மணித்தியால கணக்குல ஜனங்களை வச்சு தந்த வல்லமைய, தந்த பேச்சு திறமைய காட்டுகிற அநேக ஊழியர்கள் இந்த நாட்கள்ல உண்டு. பிரசங்கிகள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஜனங்களை வச்சு மணித்தியால கணக்கா அடி 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 என்று சத்தியத்தை சத்தியமா பேசாம தந்த கதை, கற்பனை, சாட்சி காரியங்கள், வேதத்துக்கு புறம்பில்லாத தேவ சித்தமில்லாத காரியங்களை பேசி பேசி நிறைய ஜனம் தூங்கும். ஊழியக்காரங்க, அவர்கிட்ட உடன் ஊழியக்காரங்களே தூங்குவாங்க. மணித்தியால கணக்குல ஜனங்களை வச்சு ஜனங்களை வெறுப்பேத்துற அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள்ல உண்டு. அநேக பிரசங்கிகள் உண்டு. இந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு அங்க பவுல் அவருடைய ஊழியத்துல, அவருடைய வாழ்நாள்ல ஒரு நாள் தான் அந்த இடத்துக்கு போயிருப்பார். சில இடங்களுக்கு அவருக்கு அதை விட்டா நேரம் இல்லை, காலம் இல்லை. வருவதற்கும் மீண்டும் வருவதற்கு அங்க நேரம் இல்லை. அவருடைய ஊழியம் அவ்வளவு பெரியதா இருந்தபடியா அவர் வந்த இடத்துல எப்படி ஆயிலும் அவங்களுக்கு முடிந்த அளவு சத்தியத்தை சொல்லணும் என்பதற்காக இரவிரவா அவர் பேசுகிறார். அதுல நியாயம் உண்டு. ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஜனங்களையும் வச்சு மணித்தியால கணக்குல கண்டதையும் பேசி அவனை தூங்க வச்சு அவனை சோம்பேறியாக்கி அவன் இருதயத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட வசனம் கிரிய செய்யாதபடி நாங்க அநேக பிரசங்கிகள் இந்த நாள்ல வருகிற விசுவாசிகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. வேதத்தின்படி இது சரியா? ஒரு கேள்விய கேட்க, ஒரு அரை மணித்தியாலம் பிரசங்கம் அது ஜனங்களுடைய இருதயத்துக்கு போறது நல்லதா? ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் பிரசங்கம் பண்ணி ஒன்றும் போகாம ஜனங்கள் சோம்பலோடும் நித்திரையோடும் வெறுப்போடும் போகிறது நல்லதா? எந்த ஒரு பிரசங்கையும் ஜனங்களை பற்றி கவலைப்படுகிறது கிடையாது. தனக்கு ஒரு மேடை கிடைச்சோன்னா வச்சு வாங்கு 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 வாங்குறது, இது சரியில்லை. ஜனங்களை கேட்கணும், ஜனங்களை விசாரிக்கணும். சில மணித்தியாலம் பேசுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் சரியா என்றதை கேட்கணும். அநேக சபைகளுக்கு போயிருக்கிறேன். இதுல அநேகருக்கு உடன்பாடு இல்லை என்பது எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் மாய்மாலம் பண்ற ஜனம் தானே. பாஸ்டருக்காக அவர் கேட்டணும் ஓம் என்றோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஒருவர் உள்ளதை உள்ளன்னு கேட்க மாட்டோம். நாங்க முகதாட்சணியம் பார்க்கிறாக்க இது நல்லது இல்லை. அப்ப நாங்களும் இப்படி அவரை நல்லா இருக்கு, நீங்க இத்தனை மனத்திலம் காய்ச்சது ஆசீர்வாதமா இருக்குன்னு அவர் இன்னும் நேரத்தை கூட்டுவாரு, ஜனங்களை நோகடிப்பார். ஆகவே பவுல் அங்க செய்தாருன்னா அதுக்கு காரணம் உண்டு, காரியங்கள் உண்டு. ஆகவே வேதத்தை சரியா புரிஞ்சு அறிஞ்சு ஊழியங்களை செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.